ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தர் எவ்வளோ அழகாய் நம்மளை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஆமென், ஆமென். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லுகிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தேவப்படையில் எங்கள் ஆண்டவர் நாயினூருக்கு போகிற வழியில் அங்கே ஒரு சகோதரியை சந்திக்கிறார். ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அவன் அவ்வளோ ஒரு கைம்பெண் இருப்பது ஒரே ஒரு மகன். அந்த மகனும் மரித்து போகிறான். நான் அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகிறாங்க. அதை எங்கள் வாசிக்கிறோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்களும் அநேக திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்து போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால் ஊரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். பாருங்களேன், அவளோ கைம்பெண்ணா இருந்தாலா, அவனுக்கு இருந்த ஒரே மகன், இப்போ அவன் மரித்து போகிறான். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடன் கூட வந்தாங்க. அப்போது அந்த ஜனங்களும் அந்த சகோதரி மேலே பரிதாபப்பட்டிருப்பாங்க. அந்த ஜனங்களாம், நான் நினைக்கிறேன் இந்த ஊரில் வெகு ஜனங்கள், ஒரு ஊர் ஜனமே வந்திருக்கும். ஐயோ, இருந்தது ஒரே ஒரு மகன், அந்த தாய்க்கு வாழ்வாதாரம் அந்த மகன் தான். இப்போ அந்த வாலிப மகனும் செத்து போயிட்டானே, எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், அந்த தாயினுடைய இறுதியும் எப்படி துடிச்சிருக்கோம், எப்படி வேதனைப்பட்டிருக்கோம். இருந்தது ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அங்கே யோசித்திருப்பாங்க, இனி நான் எதுக்கு வாழணும். தேவப்பிள்ளையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படி பலவிதமான சூழ்நிலையில் கலங்கி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை எல்லாமே எழுந்துட்டு போல இருக்குது, எனக்கு எல்லாம் இருந்தோம் எதுவுமே இல்லாத போல இருக்குது. எந்த காரியத்தில் நீங்கள் அழுது கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க? அந்த 13ஆம் வசனத்தில் வாசம் இல்லவா, அவள் மேல் மனதுருகி அவளை பார்த்து அழாதேன்னு சொன்னார் அல்லவா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துன்னு சொல்கிறாரு, அவர் உங்கள் மேலே மனதுருகி அழாதீங்க. தேவ பிள்ளைகள், ஒருவேளை உங்கள் புருஷனுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்களா? உங்கள் மனைவியால் அழுது கொண்டிருக்கீங்களா? பிள்ளைகளால் அழுது கொண்டிருக்கீங்களா? உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதியை எப்போ நினைத்து அழுது கொண்டிருக்கீங்களா? கடன் பிரச்சனை, என்ன காரியத்துக்கு நினைத்து ஒருவேளை எதை இழந்து போய் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கி ஆவியான நம்மளோட திட்டமாக பேசுகிறாரு, அழாதீங்க. நடந்தது சம்பவம் நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா 14ஆம் வசனம் ரொம்ப அழகாக இருக்கும், வாசிக்க கேட்போம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அவருடைய மனதுருக்கத்திற்கு அடையாளம் என்ன தெரியுமா? பாருங்க, அப்படியே பார்த்துட்டு ஐயோரும் அழுதுட்டு போயில்லை, அந்த கூட்டத்தோட கூட்டமாக போல அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டு, வாலிபனை எழுந்திரு. ஒரு வார்த்தைங்க, மரித்து போன அந்த வாலிபன் உயிரோடு எழும்புகிறான். அல்லேலூயா. நம்பிக்கையற்று போயிடுச்சு அந்த விதவைக்கு, அந்த கைம்பெண்ணுக்கு வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஆண்டவர் அவளை அழுகையை பார்த்து ஒரு புது துவக்கத்தை, ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து மரித்து போன வாலிபனை எழுப்பினார் அல்லவா. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாத நன்மை மரித்து போயிருக்கு தேவ பிள்ளையில், பயப்படாதீங்க, தேவனிடத்தில் போங்க. ஆண்டவர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அங்கே 15ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தாரா. இவன் மரிச்சு போன எழுந்து பேசுகிறான். தாய்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இன்றைக்கி எதெல்லாம் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்படைக்கணும்னு சித்தமாக இருக்கிறாரோ, நீங்கள் எதுக்கு ஏங்கி கொண்டிருக்கீங்களோ தேவப்பிள்ளையில், அதை உங்கள் கையில் கொடுப்பார். இதை நம்புங்க, அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறான்ப்பா. அந்த கைம்பெண்ணுடைய கண்ணீரை பார்த்து அழாதே என்று சொல்லி மரித்து போன உயிர்ப்பிப்பீங்கன்னா, இன்றைக்கி யார் என்னோட எந்தெந்த சூழ்நிலையில் அழுது கொண்டிருக்காங்களோ, ஒரு விஷயம் மனம் இருங்கப்பா, மனதுருகப்பா. இவர்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் செஞ்சிட்டீங்கப்பா. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன்.
ஆண்டவரை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வியாதிகள் மறையட்டும், பலவீனங்கள் மாறட்டும், நன்மை கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர்களை கண்ணீரை தொடச்சிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.